நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். நீங்கள் முழு இரவு ஜெபத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தூக்கத்தை முழிச்சு வந்ததில் ஆண்டவர் பாருங்க, அவர் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார். நீங்கள் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணதுனால உங்களோட வைராக்கியம் எனக்கு புரியுது. அதனால் பெரிய பெரிய தியாகம், ஒரு சிலவங்க பயங்கரமான பாடுகளுக்குள் கடந்து போயிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராவது இங்கே ஏதோ ஒரு பாடுகளோடு கூட, நிந்தனையோடு கூட, அவமானத்தின் மத்தியில் கர்த்தரை தொழுது கொண்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒருவேளை இயேசுவை சேவிக்கிறதுனால, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வர்றதுனால உங்களை பார்த்து யாராவது அவமானப்படுத்தினாலோ, இல்லை இயேசுவை எதுக்கு நீ போய் தேடி போகிற அப்படின்னு சொல்லி, அதாவது சுதந்திரம் இல்லாதபடி ஏதோ ஒரு இடத்துல மாட்டி கொண்டிருக்கிறீங்க. இயேசுவை நீங்கள் சேவித்ததுனால, இயேசுவை நீங்கள் பின்தொடர்ந்ததுனால ஏதோ ஒரு பாடுகள் அவமானத்தில் கடந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அதற்கு மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். எந்த இடத்துல இயேசுவுக்காக பாடுபடுகிறீர்களோ அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும்? இன்னைக்கு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஆசீர்வாதம் எப்படியோ இறங்கி வந்தே தீரணும். ஆண்டவரே, நான் இந்த கட்டுகள் உடைக்கிற முழு ஜெபத்திற்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். நான் யோசிப்பதற்கும் மேல் எனக்கு நீங்கள் செய்ய போறீங்கன்னு நினைக்கிறவங்கலாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நான் நாகர்கோயிலில் செய்தி கொடுத்தேன். படிங்க பார்ப்போம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்போ இந்த வார்த்தையை தான் எனக்கு அங்கே கொடுத்தாங்க. ஐயா, இதுதான் எங்களுடைய தலைப்பு, போர் சேவகன். ஸோ போர் சேவகன்னா சில நேரத்தில் நம்ம நினைப்போம் பெரிய போர் வீரனுக்கு தான். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்ம தான் இப்போ பெரிய போர், பிசாசுக்கு நமக்கு ஒரு பெரிய போர். இந்த போரை ஜெயிக்கிறதுக்கு தான். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ இந்த பெரிய போரில் பிசாசை ஜெயிக்கிற ஒரு சக்தி நமக்கு இறங்கி வரப்போகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக பெரிய போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன அனுபவி? தீங்கு அனுபவி. சில நேரத்தில் தீங்கு வரும், அவமானம் வரும். பிசாசு உங்களுடைய இருதயத்தை குழப்ப பார்ப்பான். மனிதர்களை கொண்டு, சில நேரத்தில் சொந்த குடும்பத்தின் மனிதர்களை கொண்டு, குடும்பத்துடைய நபர்களை கொண்டு உங்களுடைய இருதயத்தையே தன் பக்கமாய் பிசாசு இழுக்க பார்ப்பான். அழகாய் பேசுவது போல இருக்கும் சிலருடைய வார்த்தை, ஆனால் உங்களை இயேசு கிட்டிருந்து விலக்கி கொண்டு போயிடும். ஆனால் ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள், ஏன் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே நான் வித்தியாசமாக பாராட்டணும். ஏன்? ஏதோ ஒரு விதத்தில் தீங்கு அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு சிலர் இயேசுவுக்காக, ஒரு சிலர் உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக போர் சேவகனாய். சொல்லுங்க, போர் சேவகனாய். நீங்களாம் யாரு? போர் சேவகி. வெரி குட். நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக. சொல்லுங்க ஆமென். அப்போ நீங்கள் போய் அடிக்கிற உதைக்கிற போர் சேவகர் அல்ல. நீங்கள் போய் கணவன், எதுக்கடி இயேசுவை தொழுவு கொள்கிற, பட்டார்னு ஒரு அடித்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கணவன் திரும்பி 4 கொடுத்துருவார். அதனால் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வராமல் நீங்கள் பெரிய ஜெப வீராங்கனையாக மாற போகிறீங்க. ஜெபிக்கிற தாயாக மாற போகிறீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற போகிறீங்க. கர்த்தர் இந்த முழு ஜெபத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் உங்களை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். எந்த சூழ்நிலையோடு கூட இங்கே வந்திருக்கிறீங்களோ, துக்கத்தோடு வந்திருக்கீங்களோ, சோர்ந்து போகாத சகோதரி, உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் இங்கே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் இங்கே இருக்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஆமென். இங்கே வந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு கையை ஒரு ஹைஃபை போட்டு சொல்லுங்க, நீங்கள் வந்ததில் எத்தனை பேருக்கு சந்தோஷம். பலார்னு ஒரு அறை வச்சிடாதீங்க. கை போட்டிங்களா? யாருக்கு போட்ட? இன்னொரு தடவை போடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, பாட்டிமாருங்கெல்லாம் தெளிவாயிடுச்சுங்களே இப்போ. கண்ணு போடுறேன் பாரு கை. அப்படி இன்னைக்கு சந்தோஷத்தின் நாள். சொல்லுங்க ஆமென். உங்களை தேவன் சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். பின்னால் உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, உன் வேலை நிமித்தம் சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சந்தோஷமாக மாற்ற போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறார். ஏதோ ஒரு இடத்துல துக்கம், ஆனால் சந்தோஷமாய் மாறப்போகுது.
ஏதோ ஒரு இடத்துல இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதனால, ஒரு சிலர் குடும்பத்தில், ஒரு சிலர் கல்யாணத்தினால, திருமணத்து நிமித்தம் ஏதோ இயேசுவை விட்டு விலகி போகிறது போல, உங்களை யாரோ பிரித்து கொண்டு போகிறது போல இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவர் உங்களுடைய தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். யாருடைய கரத்தில் நீங்கள் இருக்கீங்க? இயேசுடைய கரத்தில். இன்னைக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க போறீங்க? சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னை சந்தோஷமாக மாற்ற போகிறார். என் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற போகுது. என்னுடைய அவமானத்தை எல்லாம் தேவன் மாற்ற போகிறார். சொல்லுங்க, என்னுடைய அவமானத்தை தேவன் மாற்ற போகிறார். இது வரைக்கும் நான் பார்த்தது வேற, இனிமேல் நான் பார்க்க போறது வேற. இன்னைக்கு நீங்கள் தேசுவோடு கூட பேச போறீங்க. ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் யாராவது புதிதாக இங்கே வந்திருந்தா, இன்னைக்கு இயேசு உங்களுடைய நண்பனாக மாறப்போகிறார், உங்களுடைய ஃப்ரெண்டாக மாறப்போகிறார். நீங்கள் அவங்களோட கூட பேச போறீங்க. எப்படி எங்ககிட்ட வந்து, ஐயா எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி பிரச்சனை, இதோடு இந்த சூழ்நிலையோடு கூட இங்கே வந்திருக்கிறேன். எதுக்காக, என்ன விஷயம், ஏன் இப்போ எனக்கு மட்டும் இப்படி பாடுகள்? இந்த ஐயா சொல்லும்போது அநேகருக்குள்ளாக இருதயத்தில் கேள்வி எழும்பியிருக்கும் இல்லை? எவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் இயேசுவை சேவிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் சில சூழ்நிலைகள், ஆனால் அதுக்கு மீறி நான் இங்கே கூட்டத்துக்கு ஓடி வந்திருக்கிறேன். ஏன்? உங்களை தான் தேவன் பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக மாற்ற போகிறார். உன் குடும்பத்துக்கு, உன் குடும்பம் வாழ்கிறதுக்கும் நிர்மலமாகாமல் போகிறதுக்கும் உங்களை தான் தேவன் நிறுத்த போகிறார். சொல்லுங்க பாட்டி, ஆமேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா கரங்களிலும் தேவன் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். எல்லா கரங்களிலும் ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வர போகிறது. எல்லாருடைய கரங்களிலும் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். உங்களுடைய கையை நீட்டினா, சிலருக்கு கையை நீட்டினா பெற்றுக்கொள்ளாம, போய் கேட்குற இடத்துல கொடுக்காம, நீங்க யாரையோ பார்த்து கை நீட்டுறீங்க, ஆனால் அவங்க கையை விரிச்சிட்டாங்க, கொடுக்க முடியல. இதான் சூழ்நிலை. ஒரு சிலர் அப்படிப்பட்ட, ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக மற்றவங்க இடத்துல கை நீட்டினீங்க, ஆனால் கையை விரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை நான் நிரப்ப போகிறேன், உன்னுடைய கையை நிரப்ப போகிறேன், உன் கூடையை நிரப்ப போகிறேன். சொல்லுங்க ஆமே. நீ புதிய வருடத்திற்குள்ளாக போவதற்குள்ளாக உன் கூடை நிரப்பப்பட போகிறது. உன் ஆசீர்வாதம் வெளியே தெரிய போகிறது. உன்னுடைய சிரிப்பு வெளியே தெரிய போகிறது. உன் அழுகையை பார்த்த மனிதர்கள் சிரிப்பை பார்க்க போகிறாங்க. உன்னுடைய துக்கத்தை பார்த்த மனிதர்கள் உன்னிடத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்க போகிறாங்க. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? சொல்லுங்க, எனக்கு ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தர் உங்களை அப்படிதான் நிரப்ப போகிறார், அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கூடைகள் நிரப்பப்படணும், உங்களுடைய வயல் நிலம் ஆசீர்வதிக்கப்படணும், உன் தொழில் ஆசீர்வாதம் இறங்கி வரணும். உங்களுடைய ஊழியத்தில், ஒருவேளை ஊழியக்காரர்கள் இருந்தால் உங்களுடைய ஊழியத்தில் ஆசீர்வாதம் இறங்கி வரணும். உங்களுடைய சபையில் நீங்கள் எந்த சபை சார்ந்தவர்களாக இருக்கீங்களோ அந்த சபைக்கு ஒன்னிமித்தம் ஆசீர்வாதம் வரணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா சிரிச்சு சரிங்க பார்ப்போம். ஒரு 4 பெண்களை விட்டு பாருங்க. ஒன்றா 4மே அழுங்க, இல்லைன்னா 4மே சிரிக்குங்க, இல்லைன்னா 4ம் லொடன்னு. இதுதான் பெண்கள். 4 ஆண்கள் விட்டு பாருங்க, ஒன்றுமே யோசிக்காமல் அப்படியே பேன் உட்காந்துருப்பாங்க. அதான் ஆண்கள். ஏன்? நாங்கள் நிறைய விஷயத்தில் சில ஆண்களுக்கு பாருங்க, ஒரு கல்லான ஒரு ஸ்டஃப் இருக்கு, அப்படியே சொட்டு போட்டால் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெண்கள் ஒன்றுமே இருக்காது. இதுதான் பெண்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் ஒரு வேளை மென்மையான இருதயம், ஆனால் அந்த மென்மையான இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய பெரிய பெரிய மகிமை இருக்குது. சொல்லுங்க ஆமென். அப்போ சோர்ந்து போகாதீங்க. ஆனால் நாங்களும் இழைச்சவங்கள விட்டுறாதீங்க. சரி கவனிங்க, இன்னைக்கு எல்லாரையும் தேவன் அப்படிதான் சந்தோஷத்துக்குள்ள மாற்ற விரும்புகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒரு விதத்தில் மாற போறீங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய தேவன் பெரியவர், என்னுடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள். கடைசி மட்டும் படிங்க பாப்போம். முதல்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். யாருடைய பலன்? உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். முதல்ல சொல்லுங்க ஆமென்.
உங்களை பார்த்து சிலர் மனிதர்கள் நீங்க நினைப்பீங்க, நான் போற கஷ்டத்துல ஒருவேளை எதிர்காலமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, என் பிள்ளைக்கு வேணுங்கிறத என்னால செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நான் திராணி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் முடிவில் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார், முடிவில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். தேவன் செய்வாரா இல்லையா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, செய்வாரா இல்லையா? அவர் செய்ய போகிறார் இன்றைக்கு உங்களுக்கு. சரி, இது நெகேமியா இதற்காக சொல்லுகிறார். இதற்கு முன்னாடி ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிற நாள், சந்தோஷமா இருக்கிற நாள். சொல்லுங்க ஆமேன். அப்ப இந்த நாள் சந்தோஷமா இருக்கிற நாள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ 10வது வசனத்தை, பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, கொழுமையானதை புசிச்சு, மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. என்ன பட வேண்டாம்? எனக்கு தான் இருமல் வந்துருச்சு, நீங்களா சத்தமா சொல்லுங்க. என்ன பட வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க. என்ன பட வேண்டாம்? ஆமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. இப்படி வைங்க பாப்பா. எல்லாரும் நல்லா சிரிச்சிட்டா வைப்பாங்க. இப்போ நீங்களாம் துக்கமா இருக்கீங்க, சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். நல்லாவா இருக்கு துக்கமாக சொன்னா? நான் இங்கே வந்துட்டு கவலைப்பட வேண்டாங்க அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அந்த சகோதரனே பாவம் இழுத்துட்டு இருக்காரு. உங்களை பார்த்து நான் சிரித்து சந்தோஷமாக சொல்லணும், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க ஆமேன். அப்படிதான் நெகேமியா சொல்லுகிறார். மக்களை பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ மதுரமானதை குடிக்கணும், என்னது கொழுமையானதை புசிக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு வேளை டேடி சொன்னாங்க ஆரம்பத்திலேயே பலகாரமெல்லாம் வந்திருக்கு. எங்கேருந்து? ஆந்திராவிலிருந்து, அங்கேருந்து இங்கேருந்து பலகாரம்லாம் வந்துருச்சு. சரி, கொழுமையானது அங்கே ஒரு வாய் சாப்பிடலாம், அவ்வளோதான். எங்களை பார்த்தா நிறையா சாப்பிட்ற மாதிரி தெரியுதா? இல்லை, அதனால் பயப்படாதீங்க. கவனிங்க, கொழுமையானது எங்கே புசிக்க போகிறீங்க? வீட்டிலையா? இல்லை, இந்த இடத்துல தேவன் உங்களை நிரப்ப போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், கொழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தில் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டானதான் எடுக்க போகிறீங்க. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க என்னிடத்துல வந்து பேசினாங்க. நான் கேட்பேன், என்ன சிஸ்டர் உங்கள் கழுத்தே தொங்கிரு மாட்டிருக்கு, அவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள் அவங்க கிட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை. அவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா காதுலையும் பெருசாக இருக்கும். சரி, என்னடான்னு பார்த்தா அது டிசைனும் நல்லா இருக்காது, ஒன்றும் நல்லா இருக்காது. என்னடா பெருசாக இவ்வளோ பெருசாக எவ்வளோ அம்மா பார்க்குது, டிசைன்லாம் தெரியுது பாரு தம்பிக்கு, நானும் மனுஷன் தானே. கவனிங்க இப்போ. அப்போ என்னாச்சு, பெருசாக போட்டிருப்பாங்க. உடனே நான் கேட்டேன், ஏமா இப்படி ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்குற மாதிரி டிசைனாவது போடல. எங்கள் அப்பா கூட போகும்போது டிசைன் எல்லாம் பார்க்கக்கூடாது, எது வெயிட்டாக இருக்கோ அதை தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னாங்க. அட பாவி மருமகளே. சரி, வீட்டுக்காரர் கூட போனால் அட அதே கதை தான், அழகா இருக்கான்லாம் பார்க்கக்கூடாதான், பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு போதும், அதை வச்சு இன்னும் அழகழகான காரியத்தை வாங்கி கொள்ளலான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, அட பாவமே. அப்போ பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு ஒரு அழகான ஆசீர்வாதம் வேணும், இவ்வளோ க்யூட்டாக இருக்கணும், இவ்வளோ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நீங்கள் பெருசாக கேட்க போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்படி தான் ஆசீர்வதிங்க, அப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி குட்டி குட்டியாக கேட்டதெல்லாம் போதும், ஏன்னா நீங்கள் பெருசாக ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக கேட்க வந்திருக்கீங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொழுமையானதை கொடுக்க போகிறேன், கொழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். கொழுமையான காரியம் சின்ன சின்னதில்லை, பெரிய பெரிய காரியம். வல்லமையிலையும் பெருசு தான், ஊழியத்திலையும் பெருசு தான் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கட்டுகள்லேயே பெரிய கட்டு உடைக்கப்பட போகுது. ஏதோ ஒரு மாதம் நீங்கள் நினைப்பீங்க மாதம் மாதம் போய் கட்டு உடைச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். இல்லை, இன்னைக்கு இந்த கட்டு உடைக்கிற ஜெபத்தில் மாத்திரம், நம்ம ஜெபத்தில் ஒரு முறை அவன் கட்டு உடைக்கப்பட்டது தான். சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் அந்த கட்டு உடைக்கப்பட்டதுக்கு பிறகு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஸ்டைலா முதல் வெள்ளிக்கிழமை கட்டு எட்டி பார்க்கும். வரட்டுமா? எப்படி எட்டி பார்க்கும்? கட்டு அப்படி எட்டி பார்க்கும்.
கஷ்டப்பட்டு ஊழியக்காரர் உடைச்சாருல்ல, நீங்க பிசாசை பார்த்து சொல்ல போறீங்க, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, கட்டே எங்க காணோம் பாத்தியா, நான் சொன்னேன்ல உன்னால நிக்க முடியாது, எங்க போறேன் உங்களை நம்பி ஆக்ஷன்ல வேற கொடுத்துட்டேன்னு. யாரையும் நம்பக்கூடாது போல இருக்கு. எங்க போற, கட்டு உடைக்கிற, முழுவீர் ஜெபத்துக்கு போக போறேன், பிசாசே இனி நீ என்னை கட்டி வைக்க முடியாது அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லி பாருங்க, அடுத்த விழுஜம் விட மாட்டார். சிலருக்கு ஐயா என் கணவனே பெரிய கட்டு அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. என்னது கணவனே கட்டா? நான் சொன்னது என்னம்மா அவர் தாலி கட்டினாரே அதுவா? இல்லையா, அந்த ஆளே ஒரு பெரிய கட்டு தான் எனக்கு. நிஜமாவா சொல்றேன்? ஆமா. சிலர் அப்படிதான், கணவன் கட்டு பொண்டாட்டி கட்டு இல்லை, அப்ப கட்டு உடைக்க ஆண்டவரே, அப்ப மண்டை உடைக்கிறதா? இன்னைக்கு குடும்பத்தை ஏதோ ஒரு பிசாசு தான் உடைக்கப்படணும். சொல்லுங்க ஆமென். குடும்பத்தை அழிக்கிற பிசாசு உடைக்கப்படணும். குடும்பத்தில் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம ஏதோ ஒரு பிசாசு தரித்திரத்தை கொண்டு வரான், மந்திரவாத ஆவியோ இல்லைன்னா பொறாமை நாவியோ தரித்திரத்தை கொண்டு வர பார்த்தா அந்த கட்டை உடைக்கணும். சொல்லுங்க ஆமென். ஆனா எதற்காக மாசம் மாசம் உங்களுக்கு நீங்க வர்றீங்க தெரியுமா? அநேகர் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு மாசம் மாசம் வர்றதுனால தான் திரும்பியும் கட்டணை தொடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்துல மனுஷன் பொறாமை பட்டுக்கிட்டே தான் இருப்பான், ஆனா அந்த பொறாமை மத்தியிலும் ஆண்டவர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்க போறார். அந்த பொறாமையில மத்தியிலும் ஆண்டவர் உன்னை நிறுத்திக்கிட்டே இருக்க போறார். உன் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி அல்ல, உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பயப்படாத. உன் எதிர்காலத்திற்காகவோ இல்ல மனுஷர்களுக்காகவோ இல்ல உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைக்காகவோ இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விடாம பிடிச்சு கொள்ளுங்க. அவர் தான் உங்களுக்கு வரப்போகிறார். நீயோ இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுப்பி வைத்துப்பா, அதற்கு பிறகு உனக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். அதற்கு பிறகு ஒவ்வொரு முழுவீர் ஜெபம் நடந்து முடிந்து போகும் பொழுதே ஒரு பெரிய ஒரு சேனை உன்னோடு கூட வரும், பெரிய ஒரு ஆசீர்வாதம் உன்னோடு கூட வரும். தங்க சங்கிலி பெருசு பெருசா வரப்போகுது. எத்தனை பேருக்கு வேணும்? நம்ம பெண்கள் உடனே அங்க வாயை பொழந்துருவாங்க. தங்க சங்கிலி வேணுமா வேணாமா? நான் உங்களை பார்த்து உனக்கு தங்க சங்கிலியே வராது, நீ கடைசி வரைக்கும் அப்படியா சொல்ல போற? இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் வேணும். சொல்ல ஆமென். அதுதான் இந்த ஊழியம், இயேசுவின் அன்பின் ஊழியம் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல வந்து விழுந்தே ஆகணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப கொழுமையான வசனம் இன்னைக்கு இறங்கி வர கொழுமையான தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர நீங்க என்ன பண்ண போறீங்க? மதுரமா பெற்றுக்கொள்ள போறீங்க. ஸ்வீட்னஸ் இறங்கி வர போகுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மறைய போகுது. எல்லா ஸ்வீட்னஸ் உருவாக போகிறது. உன் கணவனுடைய வார்த்தையிலிருந்து ஏதோ கசப்பான வார்த்தை, மேபி இங்க இருக்கிற ஒரு சிலரையும் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கசப்பான வார்த்தை, மற்றவருடைய இருதயத்தை புண்படுத்துகிற வார்த்தை. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. யாரையும் கண்டம் பண்ணுகிற வார்த்தையினுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடாது, புறப்படக்கூடாது. மதுரமான வார்த்தை உண்டாக போகிறது. இன்றையிலிருந்து உன் வாயில சாப வார்த்தை அல்ல, ஆசீர்வாதத்தின் வார்த்தை உண்டாக போகிறது. இன்றையிலிருந்து உன் குடும்பத்தில் ஒருவேளை அவனை பார்த்து இது நாசமா போ, நிர்மலமா போ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இனிமேல் அப்படி சொல்ல போறது இல்லைம்மா. யாரை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆசீர்வதிக்க போறீங்க. அவன் நல்லா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும், உர்றா சொல்லி பாருங்க, ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறார். நமக்கு ஆண்டவர் இருக்காரு, கவலைப்படாத. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சொல்ல போறீங்க? நமக்கு யார் இருக்கா? கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நல்லா சிரிச்சு சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். அதான் இங்க சொல்றாரு, கவலைப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் போட்டிருக்கு, கொண்டு போய் கொடு. யாருக்கு? ஒன்றுமில்லாதவர்களுக்கு. யாருக்கு கொடுக்கணும்? ஒன்றுமில்லாதவர்களுக்கு. யாருக்கு? ஒன்றும் இல்லாதவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கட்டை உடைச்சு சுகமாக்கிட்டாருன்னா நீங்க எனக்கு மட்டும்தான் அந்த கட்டு, என்னோட தங்கச்சி குடும்பத்தை கட்டு உடைச்சிட்டா, அவ செழிப்பாயிட்டா, என்ன ஆகிறது? இப்படிதான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாருங்க. உங்களை எல்லாம் ஒரு இந்த கட்டுகள் உடைக்கிற முழு ஜெபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் கருவியா பயன்படுத்த போறார். எத்தனை பேருக்கு ஆசை? அப்படின்னா என்ன நடக்க போகுது? அடுத்த முழு ஜெபத்துக்கு அடுத்த வருஷத்துல எல்லாம் மற்றவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுறதுக்கு நீங்க காரணமா மாற போறீங்க. ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் பங்குகளை அனுப்புங்கள். பங்குகளை கொடு, அனுப்பு. ஆமென்.
அப்போ உனக்கு பெற்ற அந்த வல்லமை, உனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த விடுதலை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கட்டுகளை உடைச்சிட்டாருன்னா மற்றவங்க கிட்ட போய் சொல்ல போறீங்க. கூட்டிட்டு வாங்க. அவன் பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொன்னா, இந்தா நான் உனக்கு காசு தரேன், என் கூட வா, கூட்டிட்டு வந்து பாரு, உனக்கு ஆசீர்வாதம் டபுள் மடங்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நீ பேசுகிற அந்த விசுவாச வார்த்தையினாலே அந்த கட்டு உடைக்கிறதுக்கு அங்கேயே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். இங்க வர்றதுக்குள்ளாக அவனுக்கு எல்லாம் சரியாக மாற போகிறது. மீண்டும் போகும்போது உன்னோட சேர்ந்து அவன் சந்தோஷமா வரப்போறான். அதுக்கப்புறம் உனக்கு ஆசீர்வாதமே வந்துச்சு. உன்னை பார்த்து அப்படின்ட்டு போனாலும் நீ கவலைப்படாத. நீயும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு போயிட்டாரு, கவலைப்படாத. சொல்லுங்க ஆமென். மற்றவன் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா மாற போறீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தவனே உன்னை பார்த்து விரோதமா பேசினாலும் நீயும் திரும்பியும் ஏய் நான் தாண்டி உன்னை கொண்டு வந்தேன் ஓடி உன்னை பேசிக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க நான் தான் உன்னை கொண்டு வந்தேன்ல சரி பேசிட்டு போ அப்படின்னு நீங்க போய் பாருங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அவனை மாதிரி 10 பேரை கொடுப்பாரு உங்களுக்கு. வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா. ஆனா வீட்டுக்காரரை போய் நீ போயாடு சொல்லு, 10 பேர்லாம் வரமாட்டாங்க, சொல்லிடாதீங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு டபுள் மெஷரா இருக்க போகிறது. சொல்லுங்க ஆமென். கொழுமையானதை புசிக்க போறீங்க. எத்தனை பேர் கொழுமையானதை புசிக்கணும்னு ஆசை? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். எத்தனை பேருக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும்? நல்லா 2 கையும் விரிச்சு சொல்லுங்க, எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு பெரிய நன்மைகள் வேணும் ஆண்டவரே. இந்த இந்த முழு ஜெபத்துல எனக்கு பிக்கெஸ்ட் வேணும் அப்பா, எனக்கு பிக்கெஸ்ட் வேணும் ஆண்டவரே. சிலர் நினைப்பாங்க இங்கிலீஷ்ல இருக்கு பிக், பிக்கர், பிக்கெஸ்ட். அப்போ நீங்கள் ஒரு ஆள் பேர் வரும்போது ஆண்டவரே இன்னைக்கு பிக் தாங்க, அடுத்த ஆள் பேருக்கு வரும்போது நான் பிக்கர் எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் அடுத்த ஆல்நேட் பேருக்கு வரும்போது பிக்கெஸ்டே தூக்கிட்டு போகிறேன் ஆண்டவரே. அப்படியா வர போகிறீங்க? இல்லை, ஒவ்வொரு ஆல்நேட் பேர்லையும் பிக்கெஸ்டாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கட்டி இருக்கு, அதுல பாதி கட்டி கரைஞ்சா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த மாசம் மீது கட்டி கரைச்சிக்கிறேன். அப்படியா ஆண்டவர் சுகமாக்க போறாரு? இல்ல, ஒரு நொடியில் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல உன் கட்டுகளை உடைக்க போகிறார் இயேசு. ஒரு நிமிஷத்துல நாங்கள் அதற்காகவே ஜெபித்து வந்திருக்கிறோம். ஒரு நொடியிலே அப்ப சந்தோஷமா அவங்கள அங்க கட்டி முடிச்ச உடனே எல்லாம் மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நெகேமியா சொல்றார், இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க கட்டுகள் உடைக்கப்பட்டுருச்சு. ஆமென். அப்ப அநேகர் அப்படிதான், கட்டுகள் உடைக்கப்பட்டுருச்சு, இனி என்ன செய்ய போறீங்க? இனி உங்க கை கால் சும்மா இருக்கக்கூடாது, இங்க ஓடி போய் சொல்லணும், அங்க ஓடி போய் சொல்லணும். யாருக்காவது உங்ககிட்ட இருக்கிற வல்லமை யாருக்கிட்ட தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க ஆமென். என் கூட யார் ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்தாலும் சரி, என்னால் வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க முடியாது. எதையாவது பேச்சு கொடுப்பேன். டாக்ஸிக்காரங்கள்ட்டையும் சரி, எங்கே போனாலும் எதையாவது பேச்சு கொடுத்து திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் அப்படியே ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என் பேரெலாம் சொல்ல மாட்டேன். திட்டான்னு வைங்க, என் பேரை சொல்லக்கூடாது. சரி கவனிங்க, நான் சும்மா நாள் ஏதாவது வாய் கொடுப்பேன். ஏதாவது எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எதையாவது பேசிட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கிறேனாமா. எங்கேயாவது என்னால் சும்மாவே இருக்க முடியாது, எதையாவது பேசிகிட்டே இருக்கணும், அவன்கிட்ட சொல்லணும். நம்ம யாருங்கிறத எப்படியா சொல்லிடணும். எப்படி சொல்கிறது? அவங்ககிட்ட எடுத்தோன்னே நாங்கள் தான் டேனியல் ஜவஹர் தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்படியா கேட்க முடியும்? இல்லை, அவன் நீ யாரா வேணா போடா அப்படின்றான். அதனால் அவனுக்கு எப்படி கடைசியில் போகும்போது நம்மளை பார்த்து ஐயா வாங்க, போயிட்டு வாங்க ஐயா, அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா? மாட்டாங்க. நீங்கள் அப்போ தான் பயங்கர ஜெபிக்கிற தாயாக இருப்பீங்க. நேராக போய் உக்காந்தோன்னே, ஏய் நான் எப்படி அந்நிய பாஷை பேசுவேன் தெரியுமாடி, உனக்கெல்லாம் என்னடி ஆண்டவர் கொடுத்தாரு அப்படி சொல்லி பாருங்க, ஒன்றும் புரியாது. அவன் ஒன்னே சொல்லுவா, சரித்தான் போடி உனக்கு என்ன அப்படி. உடனே பிரச்சனை, அட்டி முட்டியெல்லாம் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஜப வீட்டு சண்டை எல்லாம். என்ன வீட்டு சண்டை? ஜப வீட்டில் சண்டை வரலாமா? சத்தமாக சொல்லுங்க, வரக்கூடாது. அப்போ ஆனால் ஜப வீட்டில் சண்டை. அது மாதிரி இப்போ சில நேரத்தில் இப்போ நான் போகிறேன், உடனே நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போய் எப்படியாவது ஊழியத்தை பற்றி சொல்லிடணும், ஆண்டவரை பற்றி சொல்லிடணும். ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ ஏதாவது பண்ணி நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோன்னே சொல்ல ஆரம்பித்து என்னோடய சாட்சி ஃபஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி என் அப்பா சாட்சி தான் ஆரம்பிப்பேன். அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த அப்பாவோட பையன்தான் நான் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவனுக்கு அப்படியா ஓ அப்படின்னு ஃபஸ்ட் நான் அப்படி தான் போடுவேன், எப்பவுமே அப்படி மாற்றி போடுவேன். அதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் பையன் அப்படின்னோடனே அவனுக்கு அங்கேயே கொஞ்சம் கருக்குழுந்துடும்.
அப்போ அங்கேயே பயப்படு. தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லிடுவார். உடனே அவன் கேட்பான், வெளிப்படுத்தி சொல்லுவீங்களா எப்படி? அப்போ நான் சொன்னேன், நீ ஒரு நாள் இங்கே வா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான். நீங்கள் போய் எடுத்தோன்னே வல்லமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்றைக்கே கட்டு உடச்சிட்டு வந்தோடனே நாளைக்கே போயிட்டு ஏய் அந்த கட்டு உடச்சிட்டு தெரியுமாடி அப்படின்னு சத்தமாக உங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்க, அங்கே தான் பிசாசு பார்த்துட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் பிசாசு இல்லை, ஒரு வேளை கூட்டு வந்திருக்க போறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரி பிசாசுன்னு சொன்ன, ஏண்டி இத்தனை நாள் தெரியாம பிசாசு. அப்போ சில நேரத்தில் உடனே வெளியே காட்டு, உடனே அங்கே ஜெபம் பண்ண, 4 வாரத்தை ஜெபம் பண்ண தெரிஞ்சா போதும், நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லி ஆர்வ கொலரில் ஜெபம் பண்ணி சொதப்பிடாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆனால் சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய உங்களுடைய பெலன். நம்முடைய பெலன் என்னது? பெலன். மேலே குத்தி சொல்லுங்க, என்னது? பெலன். என்னது? ஆமா, நம்முடைய பெலன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா, உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே அவன் புரிஞ்சுக்கணும், இவங்களுக்குள்ளார ஒரு சமாதானம் இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க போய் ரொம்ப காட்ட வேணாம், ஆனா அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க உன் ஆசீர்வாதத்தை, அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க உனக்குள்ளாக இருக்கிற சக்தியை. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென்.